சீமான் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி செயல்படுறாரு, கட்சியில் இருக்க நிர்வாகிகள் பெருசாக மதிக்க மாட்டாரு, எங்களை கேட்டு முடிவு எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் இல்லை, நீங்கள் இப்போ 36 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதுக்கு அண்ணன் சீமான் கூட ஒன்று சொல்லிருப்பாரு, பஸ்ஸில் 100 பேர் போகிறோம்னா ஒரு ஆள் தான் வண்டி ஓட்ட முடியல. இப்போ 100 பேருக்கு ஓட்ட தெரிஞ்சுன்னா 100 பேரே உட்காந்து ஓட்ட வைக்க முடியாது. அதனால் இப்போ இங்கேருந்து விலகி போகிற ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது சொல்கிற குறைகள் தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. இவர் வந்து ஹிட்லராக செயல்படுறாரு, இன்றைக்கி தான் ஹிட்லராக செயல்படுறாரா? அதனால் அரசியல் நேரங்களில் நீங்கள் விலகி போயிட்டு அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, அந்த நேரங்களில் வந்து சொல்கிறது இவர் ஹிட்லராக செயல்படுறாரு, இவர் சரியே இல்லை, இவர் வந்து பாஜக சைடு சாயிறாரு, சங்கியாக செயல்படுறாருன்னு அவர் இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா? இப்போ இன்றைக்கி தான் தெரியுமா? தேர்தல் வர நேரம் தான் தெரியும். ஏன்னா தேர்தல் வர்ற நேரங்களும் இவங்க விலகினாங்கன்னா இவங்களுக்கான வரவேற்பும் இவங்களுக்கான அமௌண்ட்டு காசு கிடைக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இது நாம் தமிழரை வீழ்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால ஆமாம், நீங்கள் இடப்பட்ட நேரங்கள்லாம் பாருங்களேன், இப்போ இந்த தேர்தல் வர்றதுனால விலகுவாங்க, அதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் யாரும் விலக மாட்டாங்க, யாரும் பெருசாக சேர்ந்தாலும் சேராட்டினாலும் பெரிய விஷயமாக்க மாட்டாங்க. தேர்தல் வருது அதனால் விலகி ஒரு காசு அந்த மாதிரி பேசி அவங்கள வளர்த்துக்கிற பார்க்குறாங்க கட்சியை தாண்டிட்டு. அதுதான். ஓகே, ஒரு 8% வாக்கு வாங்கியிருக்காங்க. இந்த 26ல் எந்த வாங்குவார்னு நினைக்கிறீங்க? வாக்கு குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாக்கு குறைய வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் அது ஒவ்வொன்றா சொல்ல போனால் ஒருவேளை விஜய் வருகையினால அது வாக்கு குறையுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் உள்ள விஷயம் தான். காரணம் என்னென்னா, விஜயும் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, தமிழருக்காக இருக்கிறாரு, அதாவது மாற்றத்திற்கான அரசியலை அண்ணன் சீமான் முன்னெடுக்கும் போது இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஆப்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு. அண்ணன் சீமான் மட்டும்தான் இருந்தார், அதிமுகன்னு. இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பிம்பம் வந்துட்டு. ஸோ அதனால வாக்குகள் குறையலையான்னு நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா நாம் தமிழருக்கு விழுற போகிற அந்த வாக்குங்கிறது அது அதிகரிக்குமாங்கிறது தான் சந்தேகம். ஆனால் விஜய் இந்த தேர்தலில் பயங்கரமான ஆதிக்கம் செலுத்துவார். ஏன்னா அவரும் தமிழ் தேசியத்தை தான் முன்னெடுக்கிறாரு. ஸோ ஏதோ 1-2 காரியங்கள் இவங்களுக்கு முரண்பட்டால் கூட அப்போ 2 பேருமே ஒரே கொள்கையை கொண்ட ஆளுகள் தான், அவ்வளோதான். அது அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி தான், நானும் என் தம்பியும் வந்து வெவ்வேறு திசைகள்லேருந்து இருந்தாலும் சேர்ந்து ஒன்றா ஒரு நாள் அதிமுக விரட்டி அடிப்போங்கிறது தான். இப்போ 2 நாள் முன்னாடி தந்தி தொலைக்காட்சியில் அந்த பாட்காஸ்ட்டில் கூட காளியம்மாள் விலைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமானத்தில் கேட்டிருந்தாங்க, அவர் மனசு கஷ்டப்பட்டாரா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா காளியம்மாள் போனது? இல்லை, அது வெற்றிடம் தான். அது ஒரு நம்ம இப்போ நாம் தமிழரெல்லாம் பார்க்குறங்கிறதுனால ஏன்னா பிரபலமாக பேசப்படுற ஒரு ஆள் வந்து இங்கேருந்து போகும்போது ஒரு வெற்றிடமாக தான் நம்ம பார்க்கப்படுது. ஆனால் இது வந்து பெருசாக வந்து என்ன சொல்ல, காளியம்மாளுக்காக ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, காளியம்மாளுக்காகவோ இதுக்காக இல்லை, இல்லை தமிழ் தேசியத்தை விரும்பி திராவிடத்தை ஒழிக்கணும்னு இருக்கிற கூட்டம் தான். அதனால் வந்து அது ஒரு வெற்றிடம் தான், நம்ம அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் காளியம்மாள் போனதுனாலே நாம் தமிழ் கட்சி காலியாயிருமான்னு கேட்டால் அது இல்லை. காளியம்மாளுக்கு பதில் இன்னொருத்தவங்க வந்து அதை முன்னெடுக்க போகிறாங்க, அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இருந்தாலும் அக்கா காளியம்மாள் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பலமாக வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமாக நாம் தமிழ் கட்சி செயல்பட்டுருக்கோம். இப்போ காளியம்மாள் தரப்புல வந்து என்ன சொன்னாங்கன்னா, சீமானை சந்திக்க காளியம்மாள் நிறைய வாட்டி முயற்சி பண்ணாங்க, ஆனால் சீமானுக்கு சம்மதிக்கல அப்படின்றாங்க. அதை பற்றி நான் நினைக்கிறேன். இல்லை, அது நமக்கு சரியாக தெரில என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக ஈஸியாக யார் வேணாலும் போய் சந்திச்சிடுற தலைவர் தான் அண்ணன் சீமான். இப்போ நீங்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ எப்போமோ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்காரு, எப்போமோ வராருன்னு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 1000, 2000, 3000 ப்ரெஸ் மீட் கொடுக்குற ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஒரு ப்ரெஸ் மீட் எடுக்கிற இடத்துல வந்தாலே அவங்கள சந்தித்து பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில, பட் என்ன காரணத்தினால விளக்குனாங்க அப்படின்னும் தெரியல. ஆனால் அண்ணன் சீமான் சொல்லும்போது பொதுவாக என்ன சொல்கிறாரு, கட்சிக்குள்ளே ஒரு கட்சி உருவாக்குறாங்க, அப்போ அந்த மாதிரி செயல்பட்டால் நம்மளால் செயல்பட முடியாதுங்கிறாரு பொதுவாக. அது காளியம்மாள் பொதுவாக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதுதான் வந்து சிலவங்களை வந்து நம்ம நீக்கிட்டு நம்ம முன்னெடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் பின்னாடி வந்து இணைவாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லியிருக்காரு.